ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் கொள்ளு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி விடுங்க. நெக்ஸ்ட்டு 3 தக்காளி போடுங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு சின்ன வெங்காயம் போடுங்க டேஸ்ட்டுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசமும் வைக்கிறதுனால கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விடுங்க. நிறைய வேண்டாம், கொஞ்சமாக விளக்கெண்ணெய். அப்புறமேட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமே கொஞ்சமாக கல் உப்பு. அப்புறமேட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 6 விசில் விடுங்க. எதுக்கு 6 விசில் விட சொல்கிறேன்னா, கொள்ளு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வேகாது. அதனால் வந்து கொஞ்சம் 6 விசில் விடுங்க. அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கூட வெந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வேகலைன்னா மறுபடியும் 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொள்ளு வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ வெந்திருக்கு. ரசம்காக அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, கொள்ளு தண்ணி. அப்படியே ஒரு தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க ரசமுக்கு. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து அதில் போட்டுக்கோங்க. அப்படியே ஓரமாக எடுத்து அதை மூடி வைங்க. கொஞ்ச நேரம் புளி ஊறட்டும். அப்புறம் சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரசம் வச்சிடலாம். சாரி, ரசம் இல்லை, இது கொள்ளு வந்து தாளிச்சிடலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. இது நம்ம சிலர் வந்து கொத்தமல்லி தூள் அப்படியே போட்டுருவாங்க, போட்டால் டேஸ்ட் வராது. ஸோ கொத்தமல்லி எடுத்து பச்சையாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிங்க ஃபைன் பவுடராக. அப்புறம் வந்து அந்த வெங்காயத்தை கூடவே எண்ணெயிலே வணக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்திலே போட்டுக்கினீங்களா, அப்படியே வணக்கிக்குங்க. அப்புறம் அந்த கொள்ளு எடுத்து அதில் போட்டுருங்க. அப்படியே நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க. அப்படியே கொஞ்சம் கலந்து விட்டுட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கணும் அதில். சாரிங்க, நான் வரமிளகா வந்து எண்ணெயிலே போட மறந்துட்டோம். ஸோ அதனால் கடைசியாக போட்டுட்டேன். குக்கரை அந்த கொள்ளு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரசமுக்கு ரெடி பண்ணலாம். கரைச்சி வச்சுருக்க புளியும் அந்த தக்காளியும் நல்லா வேறு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஊற்றிக்கிங்க. மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எப்போவுமே ரசமுக்கு போட்டால் தான் அது அரோமா நல்லாயிருக்கும். இப்போ கல் உப்பும் அந்த கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த கொத்தமல்லியில் இருக்கிற டேஸ்ட் வந்து அப்படியே ரசமில் இறங்கும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். வரமிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரசம் தண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விடாதீங்க, லைட்டாக கொதிக்க விடுங்க. பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணால் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் போல். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு நம்ம வேக வச்சுருக்கோம், அது கூட வந்து பச்சையாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து ஆட்டுக்கல்ல இதை பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சிலர் மிக்சியில் போடுவாங்க, நான் பிளெண்டரில் போட்டு எடுத்துக்கிறேன். ரசம் கொதிக்க விடாதீங்க, ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பாருங்கள், கொள்ளு நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட வந்து நெய்யும் இல்லாட்டி நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க எல்லாம் ஃபினிஷிங் டைமில். ரசம் வைத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரசமும் கொள்ளும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.